அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். சமீபத்தில் கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு இஸ்லாமிய வகுப்பு நடைபெற்றது. அதில் கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது கல்லூரி மாணவர்கள் என்றாலே இளைஞர்கள் தானே. அந்த மாணவர்களுக்கு மத்தியில் பேசும் பொழுது குர்ஆனினுடைய வரலாறு சம்பந்தமாக பல செய்திகள் பேசப்பட்டுச்சு. அப்போது இளைஞர்களிடத்தில் கேட்கப்பட்டது, இந்த குகை சம்பந்தமாக இஸ்லாம் என்ன வரலாறு கூறுது, அந்த வரலாறின் மூலமாக இளைஞர்கள் எப்படி கனெக்ட் ஆகிறார்கள் அப்படின்னு கேட்டபோது அதிகமான இளைஞர்கள் ஒன்றும் தெரியாமல் விழித்தார்கள். அதில் கொஞ்சம் காமெடியாக நாம் பேசுவதாக இருந்தால், இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு கேரளாவிலிருந்து சுற்றுலா சென்ற சில இளைஞர்கள் ஒரு குகைக்கு செல்கிறார்கள். அந்த குகையிலே ஒருவன் தவறி விழுகிறான். மற்ற நண்பர்கள் காப்பாற்றுகிறார்கள். இது ஒரு உண்மை சம்பவம். சோஷியல் மீடியாவில் அது காட்சிப்படுத்தப்பட்டு பிரபலியமாக எல்லோரும் அதை கண்டிருப்பார்கள். அப்போ அந்த மஞ்சுமல் அந்த பாய்ஸ்னுடைய இந்த குகையை பற்றி, அந்த குகையில் சம்பந்தப்பட்ட இளைஞர்களை பற்றி நம் இளைஞர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனிலே குகைவாசிகள், குகை என்ற ஒரு அத்தியாயம், சில இளைஞர்கள் இறைவனுக்காக வேண்டி தங்கள் இறை நம்பிக்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி குகைக்கு செல்கிறார்கள். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். 300 வருடத்திற்கும் மேலாக அவர்கள் தூங்க வைக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட மௌத்தாகி மீண்டு எழுகின்ற அந்த நிலை. ஒரு அதிசயத்தை அந்த இளைஞர்களை வைத்து அல்லாஹ் நிகழ்த்துகிறான். மஞ்சுமல் பாய்ஸையும் ஐபிஎல்லில் விளையாடக்கூடிய இளைஞர்களையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இளைய சமுதாயமே, குகைவாசிகளில் இறை நம்பிக்கையை காக்க வேண்டி, இறை நம்பிக்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்கிய மறுமையின் பாய்ஸையினுடைய வரலாறுகளையும் பாருங்கள், உணர்வுகளை பெறுங்கள். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் செய்வானாக.